அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். நாம் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற இந்திய தேசத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முதல் கட்ட வாக்குப்பதிவில் சந்தித்து நமது தமிழகத்தில் முடித்திருக்கிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளையும் ஒரே கட்டமாக தேர்தலை சந்தித்து முடித்திருக்கிறோம். இந்த நடைபெற்ற தேர்தலில் நாம் அசுரர் குரல் கள ஆய்வு செய்த பொழுது இந்த தேர்தலில் திமுக, அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளுடைய செயல்பாடுகளை நாம் ஓரளவு கணித்து அந்த செயல்பாடுகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த காணொலியை வெளியிடுகிறோம். என்ன அப்படின்னா, திமுக இந்த தேர்தலில் எப்படின்னா, திமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் இடைவெளி அதிகரித்து விட்டது. திமுகவுடைய நிர்வாகிகள் பழைய 67க்கு முன்பு இருந்த இந்திய பேராய கட்சியினுடைய நிலையில் இருக்குது. அந்த இந்திய பேராய கட்சியை நம்ம முதலாளிகள் கட்சி, மேட்டுக்குடி கட்சி, பண்ணையார் கட்சின்னு சொல்லுவோம். அது மாதிரியான பேரெடுத்த இந்திய பேராய கட்சியை போன்று இன்று திமுக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்கள்லாம் மக்களிடம் தொடர்பற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா மக்களுக்கும் இவர்களுக்குமான இடைவெளி மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் 67ல் திமுக ஆட்சியை பிடிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஒன்றிய செயலாளர்களோ நிர்வாகிகளோ மாவட்ட செயலாளர்களோ மக்களோடு மக்களாக இணைந்து விளிம்பு நிலை மக்களோடு பழகி அந்த கொள்கை ரீதியாக செயல்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த நிர்வாகிகள் மக்கள்கிட்ட இருந்து தங்களை அந்நியப்படுத்திக் கொள்வதிலும் தங்களுக்கும் மக்களுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்தி காட்டி மக்களை சந்திப்பதிலே ஒரு பெரிய இடைவெளி, ஒரு 2-3 கட்ட நகர்த்தலுக்கு பிறகு அவர்களை சந்திக்க முடியும். அது மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது இந்த கட்சிக்கு மிக மிக பின்னடைவாகிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த கட்சி இந்திய பேராய கட்சியோட கூட்டணியில் இருப்பதனால தான் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மாற்று ஏற்படணும் அப்படிங்கிற வகையிலையும் தான் இந்த தேர்தலில் திமுக அதிக வாக்குகளை பெறக்கூடிய சூழல் இருக்குது. இவர்கள் இந்த தமிழக மண்ணிலே நிலைத்து நிற்க வேண்டும், இந்த திராவிட மண் என்று சொல்லிக்கொண்டு பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் பண்படுத்தி இந்த மண்ணை நீடித்து செய்ய வேண்டும் என்ற கொள்கை முழக்கங்களை தலைமை நிர்வாகிகள் வெளியிடுகிற அளவுக்கு இங்கு உள்ள கீழ்மட்ட நிர்வாகிகள் மக்களிடையே தொடர்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கொள்கை சார்ந்து செயல்படுபவர்களாகவும் இல்லை. திமுகவுடைய கொள்கை அடிப்படையிலேயே அவங்க செயல்படலை. ஏன்னா அவர்களுக்கு திமுகவுடைய இந்த கொள்கை அவர்களுக்கு தெரியலையோ இல்லை அவர்கள் தெரிஞ்சும் அறியாமல் இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியலை. எனவே திமுக தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் முதல் முறையாக இளைஞரணி செயலராக பதவி இருக்கும் பொழுது திராவிட சிறகுகள் என்கிற ஒரு பயிற்சி வகுப்புகளை தொடர்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயிற்சி, அது போன்ற பயிற்சி வகுப்புகளை ஒன்றிய அளவில் நீங்கள் அதை ஒரு பெரிய என்னமோ கூட்டத்தை காட்டி அவர் அமைச்சர் தலைமையில் ஒரு மாவட்ட செயலாளர் தலைமையில் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி பெரிய கூட்டங்களை நடத்துகிறீங்க. அது மக்களுக்கு சென்று சேராது. நீங்கள் முதல்ல உங்கள் நிர்வாகிகளை பயிற்றுவிக்கிற இடத்துக்கு வாங்க. திமுக ஒன்றிய அளவில் ஒவ்வொரு ஒன்றியமாக பிரித்து ஒரு ஒன்றியத்துக்கு 50 நபர்கள்ங்கிற அடிப்படையில் ஒரு வகுப்படுக்கணும்னா அப்படி தான் வைக்கணும். ஒரு 50 நபர்களுக்கு உட்பட்டு அவர்களுக்கு வகுப்படுத்து, அதில் குறைந்தபட்சம் ஒரு ஒன்றியத்துக்கு நீங்கள் 5 நபர்களையாவது கொள்கை சார்ந்த நபர்களை உருவாக்கி அதில் நீங்கள் நிர்வாகிகளை தேர்வு செய்தால் மட்டும்தான் அவர்கள் மக்களோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இந்த திமுக இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் திமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் கடுமையான இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை குறிப்பதற்கு திமுக எவ்வளவு முயற்சி செய்தோ அவ்வளவு காலம் திமுக இந்த மண்ணில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம அசுரர்களுடைய பார்வை. அடுத்தபடியாக அதிமுக, நீங்கள் அதிமுகவுடைய நிலையை பார்த்தோம்னா அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஓரளவுக்கு கணிசமாக மக்கள்கிட்ட ஒரு நெருங்கக்கூடிய அளவில், அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி இருக்கவங்களோட மக்கள்கிட்ட இருந்து அவங்க அந்நியப்பட்டிருந்தாலும் கூட கீழே உள்ள ஒன்றிய நிர்வாகிகள், இது போன்ற நகர நிர்வாகிகள் போன்றவர்கள் மக்கள்கிட்ட நெருக்கமாக தான் இருக்கிறாங்க. இந்த பகுதியில் பார்த்தோம்னா மக்கள்கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய சோர்வு காணப்படுது. என்ன அப்படின்னா, அவர் தலைமையில் இருந்து ஆரம்பத்திலே பாரதிய ஜனதா ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கிட்டு தாங்கள் தமிழகத்தில் 2வது இடம் வந்துடுவோம் அப்படிங்கிறத இந்த அதிமுகவுடைய தலைமை நிர்வாகிகளை நம்பிவிட்டார்களோ
என எண்ணம் கொள்ள வைக்குது. ஏன்னா அவர்களே வந்து நமக்கு வந்து வெற்றி பெறவில்லைனாலும் பரவாயில்ல, 2வது இடம் நாம் தான் நிரூபிச்சாகணும். பாரதிய ஜனதாவை தங்களுடைய போட்டியாளராக கருதி கொண்டு திமுகவை தங்களுடைய போட்டியாளராக கருதாமல் அதை நம்ம இப்போ தேர்தலில் நிற்கும் பொழுதே முதலிடத்துக்கான போட்டியாக அவங்க விரும்பாமல் 2வது இடத்தை நிரூபித்தா போதுங்கிற இடத்துல அதை பாரதிய ஜனதாவை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம 2வது இடத்தை உறுதி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தலைவர்கள் இந்த தேர்தலை சந்தித்ததின் விளைவு அவர்கள் தொண்டர்கள் சோர்வான மனநிலையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலை வந்து அவர்கள் சோர்வான மனநிலையிலே எதிர்கொண்டதுனால தான் அவர்களால் வந்து கடுமையான ஒரு போட்டியை திமுகவுக்கு தர முடியலை. ஏன்னா திமுக வந்து மக்கள்கிட்ட அந்நியப்பட்டு போய் திமுக நிர்வாகிகள் மக்களுக்கும் அந்த திமுக நிர்வாகிகளுக்கும் இடைவெளி குறைந்து வருது. அவருடைய தலைமையில் இருக்க நிர்வாகிகள் வந்து மக்கள் பிரச்சனையை பேசினாலும் இந்த நிர்வாகிகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற சூழலை பயன்படுத்திக்கிற அதிமுக தவறிடுச்சு. அதை விட்டுட்டு அவர்கள் வந்து சோர்வான மனநிலை தேர்தலை சந்தித்ததன் விளைவு அவர்கள் அடுத்த இடத்துக்கு வர்றாங்க. நீங்கள் இதில் இந்த பாரதிய ஜனதா கட்சி அதை பார்த்தோம்னா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி 3வது இடத்தை பிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அந்த 3வது இடம்ங்கிறது ஒரு கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல வந்திருக்கிறாங்க. அந்த உத்தரப்பிரதேசத்தில் சொன்ன சோசியல் இன்ஜினியரிங் அது வந்து அந்த மாதிரியான ஒரு கொள்கையை அவர்கள் கடைபிடித்து சாதி ரீதியான தலைவர்களை உருவாக்கி அவர்களுடைய வழிகாட்டி சாணக்கியர் சொன்னது போல சாம பேத தான தண்ட வழிமுறைகளை பின்பற்றி அவர்கள் வந்து இது போன்ற சாதிய தலைவர்களை குறுகிய சிறு வட்டத்தில் அது மாதிரியான தலைவர்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து பார்த்தீர்களானால் அந்த சிறிய சமூக மக்களை அவர்கள் தங்கள் பக்கம் வளைத்து அதில் ஓரளவு தமிழகத்தில் வாக்குகளை பெறக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த டிடிவி தினகரன் 2019 தேர்தலில் அவர் வந்து அதிமுகவுக்கு இணையாக தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வைத்திருந்தார். அதன் பிறகு அவர் வந்து வழக்குகளை சந்தித்து அவருடைய இந்த ஃபெரா போன்ற பல வழக்குகளை சந்தித்து அந்த வழக்குகளை வச்சு அவரை முடக்கி இன்று பாரதிய ஜனதா தன்னுடைய கைப்பிடிக்குள்ள அவர் வந்து நான் வந்து இந்த பாரதிய ஜனதாவோட என்றைக்குமே நான் சாகர வரைக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னவர் நோட்டோட போட்டி விடுற கட்சிக்கு எங்களுக்கு என்ன தொடர்புன்னு கேட்ட டிடிவி தினகரன் இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதாவோட எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், எங்களுக்கு அவர்கள் வந்து தொகுதி எண்ணிக்கையே அவர்கள் தரவில்லைன்னா பரவாயில்ல நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோங்கிற மனநிலைக்கு அவரை உருவாக்கி அவரையும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தையும் அவர் தங்கள் கைக்குள்ளே வைத்து கொண்டு அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை ஓட்டுக்களை கணிசமாக பாரதிய ஜனதா அறுவடை செய்திருக்குது. அவர்களும் அந்த சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் அவர்களும் அந்த முக்குளத்தூர் சமூக ஓட்டுகள் அதுபோன்று மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முத்தரையர் சமூகம் என்கக்கூடிய அதில் ஒரு சில தலைவர்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவையானதை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரியான வகைகளை அவர்கள் செய்து கொடுத்து அதுபோன்ற தலைவர்களை கையகப்படுத்தி கொண்டு அவர்களை வந்து சமூகத்தில் ஊடுருவ வச்சு அந்த சமூக வாக்குகளை அறுவடை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அது போன்ற முயற்சி அவர்களுக்கு பெருமளவு வெற்றி தரவில்லை. ஆங்காங்கு ஒரு சில இடங்களில் அது வந்து ஒரு கொத்தாக அதாவது ஒரு இடங்களில் ஒரு 200-300 வாக்குகளை ஒரு சில இடங்களில் ஒரு 4-5 இடங்களில் அவர்களுக்கு பெற்று தந்திருக்கும். அது முழுமையாக அந்த இது வெற்றி அடையவில்லை. ஆனால் அவர்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்று சாதிய தலைவர்களை உருவாக்கி அவர்களை இந்த சாதியில் செல்வாக்கு மிக்கவர்களாக காட்டி தங்களுக்கு தொடர்புள்ளாத மாதிரி அவர்களுக்கு ஊடக வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை மாநாடுகளை நடத்தி வைத்து அந்த சமூக மக்கள் மத்தியிலே புழங்க வைத்து அவர்களை தங்கள் கட்சிக்கு ஆதரவு தருவது போல காட்டி அந்த சமூகத்தின் வாக்குகளை அறுவடை செய்ய முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியை வந்து இவங்க திமுகவும் அதிமுகவும் உணரலை. நீங்கள் என்ன சொல்ல போனால் ஒரு பகுதியில் யாருன்னே தெரியாத அந்த பகுதியை சார்ந்தவர் அல்ல, ஒரு 25-30 வயதுக்கு தகுந்த ஒரு இளைஞர் ஒரு சாதாரண நடைபாதையில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களை அணுகி நீங்கள் யாருக்கு வாக்களிக்கவிருக்கிறீர்கள் என்பதாக கேட்கிறார்கள். அந்த நடைபாதை வியாபாரிகள் பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லுவார்கள். அப்படி செய்யாதீங்க, நம்ம மதுரை மீனாட்சியினுடைய சின்னமான தாமரைக்கு வாக்களிங்க, இது போன்ற ராமர் கோயிலை மீட்டு கொடுத்த மோடிக்கு வாக்களிங்க என்பது போன்று அவர்கள் எந்த அடையாளமும் இன்றி கட்சி அடையாளமும் இன்றி கட்சியுடைய நிர்வாகிகளாகவும் உள்ளூர் ஆட்களாகவும் இல்லாமல் அவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடு செயல்படக்கூடிய
அந்த தன்னார்வலர்களை வைத்து அவர்கள் பணம் பெய்டு செக்ஷன் பணத்தை கொடுத்து இது மாதிரியான ஆட்களையும் வைத்து ஆங்காங்கு கட்சிக்கு தொடர்பு இல்லாமல் பரப்புரை செய்து வருகிறார்கள். இதை அதிமுகவும் திமுகவும் உணர மறுக்கிறாங்க. அவர்கள் இதை உணர்ந்து இது போன்ற வட்டார தலைவர்களில் பாரதிய ஜனதா கை கொண்டு அவர்கள் அந்த வாக்கு வங்கியை உயர்த்தி அந்த வாக்கு வங்கியை தங்களுடைய வாக்கு வங்கி போல் காட்டி அவர்கள் அறுவடை செய்ய பார்க்கிறார்கள். எனவே உள்ளூர் பிரச்சனை இருக்கக்கூடிய சின்ன சின்ன உள்ளூர் விடயங்களில் மக்களுக்கு தேவைகளை இந்த திமுகவும் அதிமுகவும் கண்காணித்து அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் பட்சத்தில் மூன்றாவது ஒரு தேவை இந்த மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு தேவையில்லாமல் போயிடும். அவர்கள் மதத்தின் பெயராலும் பக்தியின் பெயராலும் ஆன்மீகத்தின் பெயராலும் மக்களை ஒரு தவறான பாதைக்கு அணிதிரட்டங்களுக்கு அநியமாக்கிட்டு இருக்கிறாங்க. அதை இன்னும் சுதாரித்து தங்களுடைய தொண்டர்களை கொள்கை ரீதியிலே தயார் செய்யாமல் இவர்கள் இதேபோல் தொடர்ந்து சுணக்கம் காட்டினால் அவர்கள் இன்னும் 10 ஆண்டுகளிலே வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கியை பெறக்கூடிய இடத்திலே கூட இங்கு நிற்பதற்கு இருக்கும் என்பதை இந்த தேர்தல் பார்வையாக நாம் வைத்து விடைபெறுகிறோம். நன்றி.